இவிஎம் மிஷின்கள் உண்மையாகவே குப்பையில் தூக்கி வீசப்பட்டதா? சதியை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆதாரத்தை அளிப்பதற்காக இவிஎம் மிஷினை தூக்கி குப்பையில போட்டிருக்கிறாங்களா? தேர்தல் ஆணையத்தால இப்படி குப்பையில் தூக்கி எளிமையாக போற்ற முடியுமா? அதற்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன விஷயம்? நேற்று ஸ்டாலின் அவர்களை ஒரு குழு வந்து சந்திச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் இவிஎம் தொடர்பான வழக்கில் போக போறாங்க இல்லையா, அதற்கான தரவுகளை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவிஎம்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை இந்த அமைப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமைப்புக்கான முக்கியத்துவம் என்ன? அதே நேரத்தில் இவிஎம் எதிராக இவ்வளவு இஷ்யூ, குப்பையில் வந்து இவிஎம் கிடக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட திமுகவோ அதிமுகவோ ஏன் அது தொடர்பாக எந்த ஒரு அறிக்கை கூட வெளியிடாம இருக்கிறாங்க. இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுதும் பேச போறோம். ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுவதுமா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. இப்போ சோசியல் மீடியால மட்டுமே ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னா, குப்பையில் கிடந்ததா இவிஎம் இயந்திரங்கள் அப்படிங்கிறதா. இதை கொளுத்தி போட்டது யாரு அப்படின்னா, ஒரு சமூக ஆர்வலர் என்ன பண்றாரு அப்படின்னா, குப்பையில வந்து இவிஎம் இயந்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து விவிபேட்ல பயன்படுத்தக்கூடிய பேப்பர் அதெல்லாம் கடந்துச்சு அப்படின்னு சில ரிப்போர்ட்டர்ஸை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. தேர்தல் ஆணையம் இவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாரு. அந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரல் ஆகுது. யூடியூப் திறந்தாலும் நிறைய பொலிட்டிக்கல் ரிலேட்டட் யூடியூப் சேனல்ல டிபேட்டாக பேசப்பட்டிருக்காங்க, இன்டர்வியூஸ் எடுக்கப்படுது, இவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் பதிவு வைக்கப்பட்டே இருக்குது. ஆனா எந்த ஒரு சேட்டலைட் மீடியாவும் இந்த நியூஸை கவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதே மட்டும் இல்லாம பாஜகவுக்கு எதிர் சித்தாந்தம் கொண்ட சில நேஷனல் பேப்பர்ஸ் கூட, அதாவது இது இந்து போன்ற நிறுவனங்கள் போட இது கொண்ட செய்தியை போடவே இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த இடத்துல எழுது. இப்ப ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா, விவிபேட் ஒர்க் ஆகல அப்படின்னா தூக்கி குப்பையில போட முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஒரு புரோட்டோகால் அப்படிங்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த இவிஎம் மிஷினை பெல் நிறுவனத்துக்கு அனுப்புறாங்க. எதுக்கு பெல் நிறுவனத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, பெல் தான் வந்து இவிஎம் மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க அரசாங்கம் பயன்பாட்டுக்காக. அப்போ அது குறைபாடு இருக்கும் பொழுது பெல் நிறுவனம் அனுப்புவாங்க, அதை ஆய்வு பண்ணுவாங்க, அதை சரி பண்ண முடியும் அப்படின்னா சரி பண்ணி திருப்பியும் அரசிடமே ஒப்படைச்சிருவாங்க. சரி பண்ண முடியாது அப்படின்னா அந்த இவிஎம் மிஷினை ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. அதான் புரோட்டோகாலாக இருக்குது. ஒரு இவிஎம் மிஷினுக்கு 15 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆயுளாக இருக்குது. ஒருவேளை 15 வயசை தாண்டதாக இவிஎம் மிஷின் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ஆய்வுமே இல்லாம நேரடியாக அந்த இவிஎம் மிஷினை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் புரோட்டோகால். ஸோ தேர்தல் ஆணையத்தால் இப்படி ஒரு இவிஎம் மிஷினை தூக்கி குப்பையில போட முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அப்படி குப்பையில தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிடும். ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதற்கு முன்பாக குப்பையில கடந்து இவிஎம் மிஷின் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2018 குஜராத்தில் எடுக்கிறாங்க. அப்போ அது நேஷனல் நியூஸாக மாறுது. தேர்தல் அதிகாரிகள் நேரடியாக போய் ஆய்வு செய்யறாங்க, எதிர்க்கட்சிகள் எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க, மிகப்பெரிய விவாதமாக மாறுது. நேஷனல் மீடியால இருந்து ஸ்டேட் மீடியா வரைக்கும் எல்லாமே மிகப்பெரிய விவாதமாக்கப்படுது. ஆனா கிருஷ்ணகிரியில் நடக்கக்கூடிய இந்த ஒரு குப்பையில கடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இவிஎம் மிஷின் தொடர்பாக தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட எதுவுமே ஒரு அறிக்கையோ எதுவுமே பேசல அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இவிஎம் தொடர்பான இப்போ ஒரு விஷயம் குளத்தூர் நடந்துட்டு இருக்கு. இவிஎம் மீது திமுக குற்றம் சாட்டுறாங்க. திமுக வந்து வழக்கு தொடர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போற தயாராகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவிஎம் தொடர்பான ஒரு இஷ்யூ இங்க நடக்கும்போது அது தொடர்பான திமுக அறிக்கை விடாம இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஸோ கிருஷ்ணகிரியில உண்மையாகவே அங்க வந்து இவிஎம் மிஷின் குப்பையில தான் கடந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுதான் ஆகணும். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவிஎம் உதிரி பாகங்கள், சில பாகங்கள் பிளாஸ்டிக் பாகங்கள் கிடைச்சிச்ச ஒழிய முழு இவிஎம் மிஷின்ல எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் வந்து கரையாம்பிடிச்சு போய் கடந்தது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓட்டர் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைச்செயலாளர், ஒரு கட்சியின் கிளைச்செயலாளர் நினைச்சா கூட எடுக்க முடியும். அதை வச்சு நம்ம நிறைய இடத்துல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறது நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஓட்டர் வெரிஃபை பண்ணுறது, ஒவ்வொரு வீடாக போய் பேசுறது போன்றதெல்லாம் ஓட்டர் லிஸ்ட் பயன்படுத்துவாங்க. அப்போ அது குப்பையில் கிடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இவிஎம் மிஷினை தான் அவங்க பெருசாக பேசுகிறாங்க. அதிலும் சில உடைந்த பாகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த வரைக்கும் தெரியல. வீடியோ ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை. ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது எதிர்க்கட்சிகள் இவ்வளவு சுலபமாக கையாண்டிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்திருப்பாங்க, களத்தில் இறங்கியிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அதையும் தாண்டி பாஜக எதிர்ப்பு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தேசிய அளவிலான பத்திரிகைகள் கூட இது கவர் பண்ணல அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இன்னொரு பக்கம் நடந்துட்டே இருக்குது. இவிஎம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு அப்படிங்கிறது உருவாகிக்கிறாங்க, ஒரு அமைப்பை உருவாகிக்கிறாங்க. அந்த அமைப்பின் நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா, நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் போக போறோம், போய் இவிஎம் மிஷினுக்கு எதிராக பரப்புரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பொன்ராஜ் போன்றவர்கள் இருக்கிறாங்க. அவர் தலைமையில் அந்த ஆய்வுகள் நடத்திருக்காங்க.
இருக்காங்க. இவிஎம்க்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாக பொன்ராஜ் அவர்கள் இருக்கிறாரு, பத்திரிகை ஐயநாதன் போன்றவர்கள் அதில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் நேரடியாகவே சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சு என்னெல்லாம் நடக்குது, இவிஎம் மிஷின் எப்படிலாம் ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சொன்னதாக அவரை பொன்ராஜ் அவர்களே ஒரு பேட்டியிலும் சொல்லியிருக்கிறார். ஸோ ஸ்டாலின் அவர்களும் இவர்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போக தான் போறோம், இவிஎம் தொடர்பான இது போய் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் ஸ்டாலின் அவர்களும் பகிர்ந்துகிட்டதாக சொல்றாங்க. இப்போ திமுக கிட்ட மட்டும் கிடையாது, அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போறதாகவும், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற எல்லாத்திட்டையும் போயிட்டு இவிஎம்ல இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு ஆதாரத்தோடு அவங்கள்ட்ட நிரூபிச்சுட்டு அவங்களோட உதவியோட அவங்களோட ஆதரவோட தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சாரத்தை இந்த அமைப்பு மேற்கொள்ள போகுது அப்படிங்கிறத தெளிவா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவோ அதிமுகவோ ஏன் காங்கிரஸோ கூட எஸ்ஐஆருக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்களே ஒழிய இவிஎம்க்கு எதிரான குரல் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வந்து வரவே இல்லை அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போதான் வந்து கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் தோற்றதுக்கு பிறகுதான் இவிஎம் தொடர்பான ஒரு கண்ணோட்டத்தை வந்து திமுக வெளிப்படுத்துறாங்க. அது குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள்லாம் மேற்கொள்றாங்களே ஒழிய இதற்கு முன்பாக எந்த ஒரு விஷயமும் இவிஎம் தொடர்பாக திமுகவோ காங்கிரஸோ கூட பேசல அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. ஓட்சோரி அப்படின்னு சொல்லிட்டு வாக்குகள் திருடப்பட்டது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரே ஒழிய இந்த டேட்டாவோட இவிஎம்க்கு எதிரான குரல் அப்படிங்கிறது காங்கிரஸ் தரப்பிலிருந்து வரவே இல்லை அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் பல்வேறு தரவுகளோட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், அமைப்புகளை சேர்ந்தவர்கள், தன்னார்வலர்கள், பொருளாதார நிபுணர்கள் அப்படின்ற அறிவியல் ஆய்வாளர்கள் நிறைய பேர் இவிஎம் ஆய்வு பண்ணுறாங்க. அதில் சிக்னல்கள் இருக்குது அப்படிங்கிற ஆய்வு பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வெளியிடுறாங்க. ஆனால் எதுவுமே உச்சநீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாமலே இருக்குது. இது வரைக்கும் 40-50க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்குது இவிஎம் மிஷின் தொடர்பாக. எந்த ஒரு வழக்குமே நிரூபிக்கப்படாமல் இருக்குது. எப்படி அது நிரூபிக்கப்படாமல் இருக்கும்? ஒருவேளை உண்மையாகவே இவிஎம் குளறுபடிகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாமானியருக்கு டவுட் ஏற்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குற்றச்சாட்டு வைப்பது எல்லாமே மெத்த படித்தவர்களாக இருக்கிறாங்க, நல்ல ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, தரவுகளோட டீட்டெயில்ஸை வெளியிடுறாங்க. அப்படி இருந்தும் கூட உச்சநீதிமன்றத்தில் போய் ஏன் நிரூபிக்க முடியல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதே நேரத்தில் இவிஎம்ல பதிவான வாக்குகளும் அங்கே ஓட்டு போட்டவங்களுடைய வாக்குகள் எண்ணிக்கையும் ஈக்குவலாகவே இல்லை. இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்தில், ஸ்ரீபெரும்புதூர்ல போன்ற இடங்களில், தென் சென்னை போன்ற இடங்கள்ல எல்லாம் யார் எவ்வளவு ஓட்டுகள் போட்டாங்களோ அதை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயமும் வருது. அது சின்ன சின்ன இது இயந்திர கோளாறுங்க அப்படின்னு கடந்து போறாங்க. ஆனா முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் போன்றவர்களாம் ஒரே ஒரு வாக்குகளில் வெற்றி இழந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க ஆயிரக்கணக்கான வாக்குகள் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பெருசா கண்டுக்காமலே இருக்கிறாங்க. ஒரு திமுக தோத்ததுக்கு பிறகு இவிஎம் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுவும் உச்சநீதிமன்றம் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்ன வரைக்கும் போகல. அப்படி இருக்கும் பொழுது அது தொடர்பான குரல்கள் ஏன் இன்னும் வலுவாக எழுப்பல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பொன்ராஜ் அவர்களோ ஐயநாதன் போன்றவர்கள் உருவாக்கிய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு வந்து மக்கள்கிட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவதற்கும் திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக குரல் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் நேரடியாக போன்று மக்கள்கிட்ட குரல் கொடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? மக்கள் நம்பகத்தன்மை ஏற்படுத்தி இவிஎம்க்கு எதிராகவோ இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவோ என்ன ஒன்று எனக்கு டவுட் உண்மையாகவே உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு போகணும், இல்லாட்டி மக்கள் மன்றத்துக்கு போகணும். இரண்டுமே இல்லை, அரசியல் விமர்சனமாக மட்டுமே இவிஎம் மிஷினுக்கு எதிராக தொடர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது அது கடைசி வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போறதில்லை. உச்சநீதிமன்றம் பழைய வழக்கில் போயாச்சு, எல்லாமே இவிஎம்க்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் சாதகமான தீர்வு மட்டும் தான் வந்திருக்குது. சரியான ஆதாரங்களோட இவிஎம்க்கு எதிரான எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாமலேயே இருக்குது. திமுக உச்சநீதிமன்றம் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், எலெக்ஷன் கமிஷன் இருந்து சர்டிபிகேட் வந்ததுக்கு பிறகு நீதிமன்றம் போக போறேன் அப்படின்னும் நேற்று வந்து பொன்ராஜை சந்திக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியிலும் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகுதா இல்லை எப்பவும் போல ஒரு அரசியல் குற்றச்சாட்டாகவே இருக்க போகுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் தேர்தல் நடந்ததுக்கு பிறகு இவிஎம் மிஷின்கள் வந்து டெஸ்ட்ராய்ட் ஆகுது ஏதோ ஒரு வகையில். அதாவது பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதாக இருக்கட்டும், இல்லை பாதுகாக்க வைக்கப்பட்ட இயந்திரங்கள் திருப்பி ஆய்வு பண்ணும்போது திருப்பி கோளாறுல ஏற்படுறதா இருக்கட்டும். அதுக்கு மேலே வேறு இயந்திரங்கள் கொளத்தூர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இயந்திரங்கள் ஆய்வு பண்ணுறாங்க. அதில் சில இயந்திரங்கள் இயந்திர கோளாறு ஏற்படுது. அந்த இயந்திர கோளாறு ஏற்பட்ட இயந்திரத்துக்கு பதிலாக இன்னொரு இயந்திரங்களை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அதிகாரி வந்து சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது இந்த கோளாறு ஏற்பட்ட இயந்திரத்தில் வாக்குகள் என்ன ஆச்சு, அந்த வாக்குகள் போட்டவங்க யாருக்கு போட்டாங்க, உண்மையாகவே சரியான எண்ணிக்கை தான் வந்திருக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கு இல்லையா? அந்த டவுட்டுக்கான பதில் அப்படிங்கிறது இன்னுமே இல்லை. ஸோ இது ஒரு இடியாக்கு சிக்கல் கொண்டதாக இந்த இவிஎம் இஷ்யூ அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இது சந்தேகம் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு எதிராக ஆக்ரோஷமாக டீலிமிட்டேஷன் பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா இவிஎம் குற்றச்சாட்டு நடக்குது அப்படின்னு மெத்த படித்தவர்கள் தரவுகளோடு சொன்னாலும் கூட இப்ப நம்ம ஊர்லயே கிருஷ்ணகிரி குப்பையில கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க, கொளத்தூர்ல இவிஎம் மோசடி நடக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது பெரிய இஷ்யூவாக டிஎம்கே ஏன் மாற்ற மாட்டேங்கிறாங்க? எதிர்க்கட்சியாக
டிஎம்கே எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன இஷ்யூவை கூட மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து ஆளும் தரப்பு கொடுப்பாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த இவிஎம் இஷ்யூவில் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா உண்மையாகவே இவிஎம் இருந்து அப்படி குளறுபடிலாம் இல்லை அப்படின்னு திமுக நினைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கே தோண வைக்குது. ஸோ அவங்க எதிர்க்கட்சியாக தொடர்ந்து எப்படி இவிஎம்க்கு எதிராக களமாட போகிறாங்க அப்படின்னு அடுத்து வரக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ கிருஷ்ணகிரியில் கண்டெடுக்கப்பட்டது முழு இவிஎம் இயந்திரம் கிடையாது, சில உதிரி பாகங்கள் மட்டும்தான். இவிஎம் மிஷினை குப்பையில் அவளை எளிதாக தேர்தல் ஆணையத்தில் போட்டுவிட முடியாது அப்படிங்கிறது புரோட்டோகால் சொல்லுது. அதையும் தாண்டி அவங்க நீக்கணும் அப்படின்னு குப்பையில் தூக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது, பெல்ட்டை கொடுத்து அவங்கள டிஸ்ட்ராய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ கிருஷ்ணகிரியில் குப்பை இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெளிவான விளக்கம் இன்னும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அப்படி ஒருவேளை இருந்திருந்தாலும் கூட அந்த குப்பையில் கடந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிறத திமுக இவ்வளவு சுலபமாக கையாண்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இவிஎம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழக்கு வரைக்கும் போகும்பொழுது இது இப்போ குப்பையில் ஒரு இவிஎம் மிஷின் கிடக்குது அப்படின்னா இவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஓகே மக்கள், நான் வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கிருஷ்ணகிரியில் உண்மையாலுமே இவிஎம் மிஷினை தூக்கி தேர்தல் ஆணையம் குப்பையில் போட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி போட்டால் அதை வந்து எதிர்க்கட்சிகள் முக்கியமாக திமுக போன்ற கட்சிகள் சுலபமாக விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த ஸ்டாட்டிக் மீடியாலும் ஏன் தொடர்பாக எந்த ஒரு விஷயம் பேசல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோபாசை யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.